நல்ல கவனிங்க. இந்த ஈசாக்கு ரொம்ப சாப்பிட்றவர் அவரு. அவருக்கு அதாவது நமக்கெல்லாம் 1 கிலோ கறி எடுத்தா ஒரு ஃபேமிலியா சாப்பிட்டுருவோம். ஆனா அவருக்கு எத்தனை 2 ஆடு. அப்படிதானே வேதம் சொல்லுது. எத்தனை ஆடு அடிச்சாங்களா அவருக்கு? 2 ஆடு அம்மா அடிச்சது. அதுவும் காட்டு மிருகத்தை போலவே சமையல் செஞ்சு கொடுத்துடுச்சு. ஆட்டு கறி எப்படி இருக்கும், காட்டு கறி எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியுமா தெரியாது. அவர் ஏற்கனவே ருசி பார்க்கிற ஆளு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான தாயார். அவருக்கு காட்டு மிருகத்தை போலவே 2 ஆட்டை செஞ்ச. அப்புறம் எத்தனை ஆடு? மந்தையில் எத்தனை ஆடை பிடிச்சாரு? 2 ஆட்டை சாப்பிடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளா இருந்தார். அவ்வளவு பிரியம், ஒரு சாப்பாட்டு பிரியம் பண்ணுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அப்பாவை ஏமாத்திட்டான். இப்போ 2வது யாரை ஏமாத்தினா? அப்பாவை ஏமாத்திட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. தம்பி அண்ணனை ஏமாத்தினா, அதுக்கப்புறம் சொந்த தகப்பனை ஏமாத்தினா. ஆனால் யாக்கோபால